எல்லோருக்கும் வணக்கம். ஒரு தத்துவஞானி என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டம்மாக்கள் பாத்திரத்தை போட்டு உருட்டுன்னு உருட்டும் பொழுது கணவன்மார்கள் பயந்துக்கிறாங்க, அதனால ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சில்வர் பாத்திரத்தை பூரா எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு மண்ணால் செய்யப்பட்ட பானையை கொடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனைகள் வராது. அது மாதிரி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பாத்திரத்தை எடுத்து நடு வீட்டில் விருட்டி விட்டாங்க. அது பாட்டுக்கு மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுறதுனே தெரில, கண்டமேனிக்கு உருண்டு ஓடி இருக்கு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட். இதனால ஷேர் மார்க்கெட் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான நோயும் வந்துடும் போல இருக்கு. இந்த சமயத்தில் தான் நண்பர்களே நம்ம எல்லாவற்றுக்கும் தயாராகத்தான் வரணும். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னு தெரிஞ்சு உள்ள வரும் பொழுது அது ஏதாவது குண்டக்க மண்டக்க நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிஃப்டி நடந்திருக்கு. எது எப்படியோ கடைசியில் பார்த்தா காளைகளுக்கு சாதகமாக 240 பாயிண்ட் பிளஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. நீங்க நினைக்கலாம் நிஃப்டி மட்டும் இன்னைக்கு ஏதாவது தூக்கி விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி மேலே ஏறக்கு பெரிதும் உதவி செய்த ஐடி செக்டர் ஆகட்டும், பேங்க் செக்டர் ஆகட்டும், எனர்ஜி செக்டர் ஆகட்டும், எல்லாமே நல்லா மேல் நோக்கி வந்திருக்கான். இதனால தான் 24,708 வந்து நம்மளுடைய நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப்னு நீங்கள் எதை போய் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக நல்ல ஒரு கெயின் வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிட்காயின் அப்படின்றதுக்கெல்லாம் எதிராக கொடி பிடித்த ஆட்கள்லாம் நானும் ஒருத்தன். இன்னைக்கு கூட கொடி பிடிச்சிட்டு இருக்கேன். நீ பிடிச்சிட்டு போயா அப்படின்னு ஒரு ஓரமாக 1 லட்சத்தை தொட்ட முதல் சொத்து கோல்டுக்கு போட்டி வச்சோம், பிட்காயினுக்கு போட்டி வச்சோம், சென்செக்ஸுக்கு போட்டி வச்சோம். யார் முதல்ல 1 லட்சம் அப்படின்ற அந்த நம்பரை வந்து தொடுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கடைசியில் பார்த்தா பிட்காயின் தான் வந்து அந்த நம்பரை தொட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் தாங்க. ட்ரம்ப்னு ஒரே ஒரு ஒத்த ஆள் ஜெயிச்சதான் காரணம். கடந்த ஒரு மாசத்துல 50% ஏறி, ஒரே மாசத்துல 50%ங்க. 70,000 இருந்தது, எங்க 70,000 இருக்குல்ல, யாராவது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்களா 1 லட்சம் வரும் அப்படின்ட்டு. இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல கூட அதெல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு கட்டத்துல வெறும் 20,000க்குலாம் கூட ஒரு இடம் போச்சு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தா, பாவம் இந்த பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு ஏறவே இல்லை, 1% லாஸ்ட்லேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்னா, அவங்க சமீபத்தில் இந்த சிஎன்ஜி பைக் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் இப்போ ஒரு 4-5 மாதம் கழிச்சு பார்க்கல ப்ராடக்ட் ப்ரைஸை நாங்கள் கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. எப்போவுமே ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா அதை பெரும்பாலும் இறங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் டெம்பரரியாக இது ஒரு பேட் நியூஸாக போச்சு. நண்பர்களே, ஹூண்டாய் மோட்டரில் ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. இதனால் என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு 10% சம்பாரிச்சு தரக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தருதா, இல்லை மேல் நோக்கி போகுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இந்த ஐபிஓ வந்ததுலேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இப்போ சமீபத்தில் 10% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஸோ இப்போ மறுபடியும் வந்திருக்கிற நியூஸ்னால மறுபடியும் 10% கீழே இறங்கிட்டு அப்புறம் 10% சம்பாரிச்சு தரானா, அல்லது இங்கிருந்து இப்படியே மேல் நோக்கி போய் ஒரு 20-30% ஏற போறானா அப்படின்றது தெரியல. ஆனால் வந்திருக்கிற செய்தி இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். என்ன அப்படின்னா, இந்த ஹூண்டாய் மோட்டார் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். தொடர்ந்து ஏறி 10% லாபம் கொடுக்க போகுதா, அல்லது கீழே இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் பெரிய லாபம் கொடுக்க போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான நியூஸ், ஜொமேட்டோ என்ற ஷேர் முதல் முறையாக 300 ரூபாயை தாண்டி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருந்தது. ஈவன் கடந்து வந்த பாதையை, அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவுமே மனசுக்கு இதமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் இது ஐபிஓ வந்தப்பவே நல்ல அருமையான ஐபிஓ தான். ஐபிஓ லிஸ்டிங் கெயின் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் 150 ரூபா வரைக்கும் போன இந்த ஐபிஓ தொடர்ந்து லாபம் பண்ண முடியாத கம்பெனியாக இது மாறிடும் அப்படின்ற ஒரு சமயத்தில் இது வெறும் 50 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்போர்ட்டில் லாபம் செய்கிற மாதிரி காமிச்சாங்க. லாபம் செஞ்ச உடனே தட்டி கொடுத்து ஷேர் மார்க்கெட் 50 ரூபாயில் இருந்த பங்கை 300 ரூபா கொண்டு வந்து விட்டாங்க 1.5 வருஷத்துக்குள்ள. சரி, நீங்கள் 2 வருஷம்னு கூட வச்சுங்க, அப்படி பார்த்தாலும் 50 ரூபாயிலிருந்து 300 ரூபா வந்திருக்குன்னா ஒரு நல்ல லாபம் தானே. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 10% நஷ்டத்துக்கு போயிருந்தீங்க, இப்போ ஒரு 10-20% லாபத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது முக்கியம் இல்லை. ஒரு 40-50% சமீபத்தில் லாஸ்ல இருந்தீங்க, இட்ஸ் அ டீப் லாஸ். அதாவது 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க, ஒரு 10-20,000 ரூபா லாபத்தில் இருந்தது. ஆனால் மார்க்கெட்டினுடைய இறக்கத்தினால கிட்டத்தட்ட வெறும் 50,000 ரூபா தான் இருந்தது. ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா 1 லட்சம் போட்ட பணத்துக்கு மேலே நல்ல லாபம், பழைய லாபமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. ஏன்னா எல்லாருமே வந்து லாபம் கண்டிப்பாக கொடுக்கும்னு எல்லா ஷேரையும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
அந்த சமயத்தில் இறங்கின ஷேர்கள் ஏறி வந்தால் தானே நல்ல லாபம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஐபிஓக்களுடைய ஷேர்கள் எடுத்து பாருங்க, அதுகளையெல்லாம் யாராவது கட்டி பிடிச்சிட்டு வந்துருந்தாங்கன்னா இந்நேரம் லாபத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது செகண்டரியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்குகளை விட இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தா சமீபத்தில் 2-3 மாசத்துல ஐபிஓவாக வந்த ஷேர்கள் எடுத்து பாருங்களேன். இந்த ஹூண்டாயிலிருந்து பார்த்துட்டு வராங்க. அடுத்தது வாரி எனர்ஜிஸ், அவன் ஒருத்தன் தான் இன்னும் இறங்கிட்டு ஏறாமல் இருக்கான், மற்றவங்கள பார்ப்போம். அதே மாதிரி டிபிஇஎல் அப்படின்ற கம்பெனி இறங்கிட்டு 140 ரூபா போயிட்டு மறுபடியும் லிஸ்டிங் இடத்துக்கே வந்துட்டான். அதே மாதிரி தான் இந்த கோதாவரி, அதே மாதிரி தான் இந்த ஆப்கன்ஸ் அப்படின்ற கம்பெனி, சகிலிட்டி, இதெல்லாம் வெறும் 30 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ இப்போ 37 ரூபாயில போயிட்டு இருக்கு. ஸ்விக்கி அதே மாதிரி தான், மேலே வந்து லிஸ்ட் ஆகிட்டு கீழே போனால் அவனும் மேலே வந்துட்டான். அக்மி சோலார் அவனும் மேலே வந்துட்டான். இந்த நிவா பூப்பா, இந்த இன்சூரன்ஸில் ஏதாவது இவனுக்கு சாதகமாக ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒன்று சொல்லி ஏற்றி விட்றாங்க, கடைசியில் பார்த்தா அவனும் 100 ரூபா வந்துட்டான். இந்த பிளாக் பக் ஜிங்கா அப்படின்ற கம்பெனி அவனும் இப்போ மேல் நோக்கி வந்துட்டான். என்டிபிசி கிரீன் அவனும் இறங்குற மாதிரி போனவன் இன்ட்ராடேல மட்டும் இறங்கிட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல இருந்து மேலே ஏறி 140 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். இந்த ஓலா எலக்ட்ரிக் அவனுமே மேல் நோக்கி ஏறி இறங்கி மறுபடியும் 70 ரூபா ரேஞ்சில இருந்து இப்போ 100 ரூபாய்க்கு வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கும் இவன் ஒருத்தன் தான் இன்னும் கீழே இறங்கிட்டு மேலே ஏறாமல் இருக்கான். அப்போ அடுத்த 1 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது இந்த வாரி எனர்ஜிஸ் மேலே ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறி 3800 ரூபா வருவானா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் புது பொண்டாட்டி கட்டும் பொழுது நல்லா இன்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐபிஓ மூலியமாக புதுசாக வந்த ஷேர்கள் எல்லாமே முதலீட்டாளர்களுக்கு இன்பத்தை தான் கொடுத்துருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து குருவி உட்கார பணங்காய் விழுந்தது கணக்காக ஐஜிஎல் ஷேர் சமீபத்தில் இப்படி சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி திரும்புற மாதிரி இருந்தது. இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இது எப்படி சாத்தியமானது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வந்து அவனுடைய லாங் டேர்ம் சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான், அது ஒரு நியூஸ். ரெண்டாவது நியூஸ் வந்து மார்க்கெட் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சது. ஸோ ஜென்ரலாக மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்க போனஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்து வரக்கூடிய போர்ட் மீட்டிங்கில் போனஸ் கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே 300 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 380 ரூபா வந்துட்டான். நண்பர்களே, ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா, சைனாலிருந்து வரக்கூடிய நியூஸ் எல்லாமே டெம்பரவரி நியூஸாக இருக்குது. மெட்டல்ஸ் திடீர்னு அவங்க எக்ஸ்போர்ட்லாம் பேன் பண்ணுற மாதிரி இருந்தது, உடனே நம்ம மெட்டல்ஸ் எல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஹெச்இஜி கிராஃபைட் போன்ற பங்குகளும் சமீபத்தில் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். ஏன்னா அவங்க ஏற்றுமதியை கொஞ்சம் குறைக்க போகிறாங்க கிராஃபைட் ரிலேட்டடான கம்பெனிகள் அப்படின்றதுனால 2 பேர் தறியிட்டு மேல் நோக்கி வந்து இந்த ஹெச்இஜி கிராஃபைட். ஆனால் இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுமே கொஞ்சம் சரிஞ்சு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாலிருந்து வர்ற நியூஸ் ஆகட்டும், டாய்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க தோற்று போனதுக்கப்புறம், நான் நினச்ச மாதிரி மட்டும் ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது, இல்லை நான் நினச்ச மாதிரி 200 பாயிண்ட் மேலே இருந்ததுன்னா நான் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அப்படியே மேல் நோக்கி நின்றுருப்பேன், 10-15 லட்ச ரூபாயெல்லாம் லாபம் சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் இன்னைக்கு மட்டும் லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பேசாமல் அவங்க அக்கௌண்ட்டை போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்காவது ஒரு வருஷம் போய் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அது வந்து கேட்கறதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல அடடா ஒரு 100-200 பாயிண்ட் கீழே இறங்கியிருந்தா நல்லா இருக்குமேன்னு யாராவது கேட்டிருப்பாங்க. சரி இந்தா வாங்கிக்க அப்படின்னு இறங்கிடுச்சு. அடடா ஒரு 200 பாயிண்ட் மேல் நோக்கி இருந்தால் நான் லாபத்துக்கு வந்துருவேனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துருச்சு. இல்லை கீழே போட்டால் தான் எனக்கு சந்தோஷன்றோம், சரி இந்தா வச்சுக்க, இல்லை மேலே போனால் தான் இன்னைக்கு நான் 10 லட்சம் கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரி இந்தா வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுருச்சு. இல்லை நான் கீழே போனால் தான் இன்னைக்கு என்னுடைய அக்கௌண்ட்டே நல்ல செலுசெலுப்பாக வரும்னு கேட்டாங்க. சரி இந்த வாங்கிக்கேன்னு கீழே. ஆக இத்தனை முறை கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் இன்னைக்கு மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வராது சமீப காலத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னு கேளுங்க, அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி என்பது 2வது பட்சம், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வேற ஏதோ தேவைப்படுது. இத்தனை முறை உங்களுக்கு லாபம் செய்ய வாய்ப்பு கொடுத்துட்டு கடைசி எக்ஸ்பைரி நாள் அப்போ நீங்க நஷ்டத்துல முடிஞ்சீங்கன்னா பேசாம ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லது. நண்பர்களே, 3 பங்குகள் சப்போர்ட்ல இருந்து மேல் நோக்கி ஏற முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதுல இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் எல்லாம் பாதி கிணறு தாண்டிட்டான். இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு 1% இறங்கி இருக்கு. ஆனா 6 மாச பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹையை வச்சுட்டு கீழே இறங்கிட்டான், அதுல பாதியை அச்சீவ் பண்ணிட்டான். மீதி பாதி இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு
புஷ்பா 2 அப்படின்ற படம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. அது என்னடானா எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டு ஏகப்பட்ட அளவில் பிஸ்னஸ் டிக்கெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ புஷ்பா அப்படின்ற படத்தை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி பிவிஆர் ஐநாக்ஸ் தொடர்ந்து மேல் நோக்கி வந்து அவனுடைய பழைய கையை தொட்டுட்டா ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, 2 ஷேர் கீழே விழுந்து கிடக்கு. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று, நவீன் ஃப்ளோரேஸ் ஷேர் ஒன்று. அதில் இந்த நவீன் ஃப்ளோரேஸ் ஷேரில் 2023 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். 22 சமயத்தில் கீழே விழுந்தா மேல் நோக்கி வந்தா, 23 சமயத்தில் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். இப்போதான் கொஞ்சம் லேசாக தடுமாறிக்கிட்டு இருக்கா. இனிமேல் அடுத்தடுத்து வர நாட்களில் 2023 ஹையை போய் தொட்டுட்டா ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர்கள்லாம் வந்து பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி விடுறாங்க. என்ன கன்ஃபியூஷன்னா, இது போன்ற நல்ல நல்ல பங்குகளை சப்போர்ட்ல எடுக்கணுமா, அல்லது மேல் நோக்கி திரும்புற மாதிரி இப்ப காட்டுறானே ஒரு பிரேக் அவுட் ஆகி காட்டுறானே அப்ப அங்க போய் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை இது உருவாக்கி இருக்கு. எது எப்படியோ கீழே வாங்கினவங்களுக்கும் லாபம் கொடுத்து பிரேக் அவுட்ல வாங்கினவங்களுக்கு லாபம் பழைய ரேட்டே வந்து லாபம் கொடுத்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்போதைக்கு கீழே இறக்கிட்டு மேல் நோக்கி ஏற முயற்சி செய்யக்கூடிய 2 கம்பெனிகளா இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவும் நவீன் ஃப்ளோராவையும் இன்னைக்கு தேதியில காமிச்சுக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, உங்களுக்கு நம்பிக்கை வருதா? நான்லாம் யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டான்னா அதுக்கு அடுத்தது அவனை நம்பவே மாட்டேன். பெரும்பாலும் இவன் பண்றது எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்குவேன். அப்படித்தான் எஃப்ஐஎஸ்னுடைய கணக்கெடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 8500 கோடி பணத்தை போட்டிருக்காங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாசத்துல கணக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்துடும். அப்ப நான் நினைக்கிறேன் 1.5 லட்சம் கோடி வித்துட்டு வெறும் 10,000 கோடி பணத்தை போட்டுட்டு மறுபடியும் எங்கிருந்து வித்தானோ, அதாவது 1.5 லட்சம் கோடி விற்கும் பொழுது இந்த இடத்துல இருந்தது 1.5 லட்சம் கோடி வித்து முடிச்சு பணத்தை வெளியே எடுத்துட்டான். மறுபடியும் வெறும் 10,000 கோடி தான் பணத்தை போட்டிருக்கா. அப்ப மார்க்கெட் மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அமுத சுரபி மாதிரி, ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி மறுபடியும் அவன் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்திருந்தானோ அதனுடைய விலைகள், கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னுடைய விலை மறுபடியும் பிரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப 70 லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்டாக்ஸ் கையில வச்சிருக்கா. அப்ப மறுபடியும் இன்னொரு 2 லட்சம் கோடி அழகா வித்து வெளியே எடுத்துருவான். அப்புறம் மறுபடியும் வெறும் 10,000 கோடி போட்டு மறுபடியும் 70 லட்சம் கோடி, இப்படியே அவன் அட்சய பாத்திரம் மாதிரி இந்திய நாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ 10,000 கோடி போட்ட உடனே நம்ம உஷார் ஆயிடணும். மேபி ஒரு 1500 பாயிண்ட் இறக்கி விடுறக்கோ அல்லது 1000 பாயிண்ட் ஏற்றி விடுறக்கோ வழி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ எனக்கெல்லாம் எஃப்ஐஸ் மேலே நம்பிக்கை இல்லை. நானாக இருந்தேன்னா பேசாமல் கொஞ்சம் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் 1000 பாயிண்ட் அங்கேருந்து மேலே போயிட்டா பரவாயில்ல, 1000 பாயிண்ட் இறங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த ஜுனைப்பர் ஹோட்டல் அப்படின்றது பாவம் ரொம்ப கீழே இறங்கி கிடக்கு. இன்னைக்கெல்லாம் இந்த ஒரு வருஷ பீரியட்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதா லோ, அதுலேருந்து கொஞ்சம் திரும்பி மேல் நோக்கி வரக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் கடந்த ஒரு மாசமா. இந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு சொல்லடி ஒன்று படுது. என்ன அப்படின்னா, இந்த சிஎல்எஸ்ஏ அப்படின்றவங்க என்ன யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்களுடைய தாட்டில் எப்படி இருக்குன்னா மேபி ஜுனைப்பர் ஹோட்டல் மேலே போகுமோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சி மேலே போனாலும் சரி, அல்லது பழைய கை வந்து தொடணும்னு நினச்சி 500 ரூபா வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஒரு 120 ரூபா ஒரு ஷேருக்கு ஏறி வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதே மாதிரி தான் இந்த மசகான் ஸ்டாக் அப்படின்றதும் முதல் முறை முடியவில்லை அவனால் மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு. இப்போ 2வது முறையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா, சமீபத்தில் மேலே வர முயற்சி பண்ணால் முடியல. இப்போ 2வது முறையாக பிரேக் அவுட் என்பது ஆகி மேல் நோக்கி வர்றான். அதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை பிரேக் அவுட் ஆயிருக்கான். அப்போ 2வது முறையும் முயற்சி செஞ்சு பழைய பிரேக் அவுட் ஆக முயற்சி செய்கிறான். அப்படியே மேல் நோக்கி ஒரு 6000 வந்துட்டா பரவாயில்ல. இன்னைக்கு வேற எதுவுமே முக்கியமான பங்குகள்ல சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க நண்பர்களே. இந்த பிஎஸ்சி ஷேர் ஒரு 13% ஏறினா, இந்த ஐஜிஎல் வந்து நல்ல லோ ரேட்ல இருந்து திரும்புற மாதிரி காமிச்சு ஒரு 6% ஏறி இருக்கா. இப்படியே தொடர்ந்து ஒரு 30% ஏறினா சரிதான். இந்த ஐஎம்எஃப்ஏ மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல ஒரு 8% ஏறி இருக்கா. வேற எதுவும் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த ஐடியா ஷேர்ல இன்னைக்கு 4% கீழே இறங்கியிருக்கு. ஒருவேளை சமீபத்தில் எந்த விதமான பெரிய கம்பெனியில் டீலிஸ்ட் ஆகி நான் பார்க்கல. ரிலையன்ஸ் கேபிட்டல், அந்த ஃபியூச்சர் ரீட்டைல் போன்ற 2 கம்பெனிகள் தான் பெரிய அளவு டீலிஸ்ட் ஆகி நான் பார்த்தேன். இந்த ஐடியாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு வேளை இந்த ஐடியாலாம் டீலிஸ்ட் ஆச்சுன்னா அது வரலாற்றிலே பெரிய ஒரு நியூஸாக இருக்கும். ஏன்னா அது நஷ்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. யார் இன்னும் எவ்வளவு பணம் போடுவாங்கன்னே தெரியல. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அடுத்து வரக்கூடிய Q3 ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சாமி வேண்டிக்குவோம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.